வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மாதிரி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம LIK வந்து நம்மளோட விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் நம்மளோட பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம கீர்த்தி செட்டி ஃபீமேல் லீடாகவும் நம்ம அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா இந்த படம் வந்து 2040 வந்து ட்ராவல் ஆகுது. இந்த 2040 வந்து எல்லாமே வந்து ஃபோன் மயமாக இருக்குது. குறிப்பாக அந்த LIKன்னு ஒரு ஆப் வந்து வேறு லெவலில் வந்து அப்போ பிரபலமாகிட்டுருக்கு. அந்த LIKயோட ஆப் பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து 2 ரிலேஷன்ஷிப்பை வந்து ட்ரூ வந்து ட்ரஸ்ட் இதெல்லாம் வந்து பேஸ் பண்ண ஒரு ஆப்பாக இருக்குது. அதோட நியூ ஃபியூச்சராக வந்து என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமான லவ் கவுண்ட்டை வந்து செஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபியூச்சரை ஆட் பண்ணுறாங்க. இந்த ஃபியூச்சர் மூலமாக வந்து நம்ம விக்னேஷ் சிவனுக்கும் அதே மாதிரி கீர்த்தி செட்டிக்கும் வந்து பிரேக்கப் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இந்த ஆப்பு வந்து ஆப்புக்கு ஓனரான எஜே சூர்யாவுக்கும் நம்மளோட பிரதீப் ரங்கநாதனுக்கும் என்ன மாதிரி வந்து மோதல்லாம் ஏற்படுதுன்றது தான் படத்தோட கதையாக இருக்குது. இந்த கதையில் வந்து வேறு லெவலில் வந்து வைப்பான ஒரு மெட்டீரியல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 2040 இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இமேஜின் பண்ணுற அளவுக்கு ஒரு வேறு லெவல் ட்ரூ ரிலேட்டடாக இருந்தது. ஏன்னா இப்போ டெக்னாலஜி அந்தளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஏஐ வந்து இப்போ வந்து வேறு லெவலில் வந்து ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அது மேபி வந்து ஃப்யூச்சரில் வேறு லெவலில் வந்து மாறுன்ற அளவுக்கு இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த இதில் வந்து நம்ம சீமானோட கேரக்டர் அதே மாதிரி அவருக்கான உலகம் அதெல்லாம் வந்து சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி கௌரியோட ஆக்டிங்கும் வேறு லெவலில் இருந்தது. கௌரி வந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எப்படி வந்து லவ் ஜோனரில் வந்து மாறுறாங்க, அதெல்லாம் எப்படி வந்து தப்பாக இருக்குது, இந்த படத்தோட உதாரணம்லாம் எப்படி வந்து தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தப்பெல்லாம் வந்து இதில் தெளிவுபடுத்துகிற மாதிரி இருந்தது. குறிப்பாக இந்த படத்தில் சாங்ஸ் வேறு லெவலில் இருந்தது. குறிப்பாக போகா நீதானே அந்த சாங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ போட்ட ப்ளே சாங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பிஜிஎம் வேறு லெவலில் இருந்தது. இந்த பிஜிஎம் வேறு லெவலில் நம்ம அனிருத் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல படத்தை ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு மூவியாக வந்து நம்மளோட விக்னேஷ் சிவன் கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு பட்ஜெட் வேறு லெவலில் வந்து கண்டிப்பாக எகிரிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு விஷுவல்ஸ் ஃபுல்லாக வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக வந்து ஒன் டைம் வாட்சபுளாக இருக்குது. இந்த படம் வந்து 100 கோடி அடிச்சிக்குமா அடிக்காதான்னு தெரியல. ஏன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து எலெக்ஷன் வேறு வரப்போகுது. இந்த எலெக்ஷன் அப்போலாம் வந்து க்ரௌட் வந்து எப்படி வந்து போவாங்கன்னு தெரியல. ஆனால் நல்ல படமாக நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து திருப்பி வந்திருக்கு. சில பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு அந்த உலகத்துக்கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.